ஹார்ட் ரெலவென்ட்டான விஷயம். ஹார்ட்ல ரெண்டு விதமாவும் இருக்கு. ஒன்று லைக் அன்ஃபிட் பீப்புள், பிளாக்கேஜஸ் இருக்கு, அவங்க வந்து ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டிக் ஃபிட் இல்லை, ஒரு பைபாஸ் பண்றதுக்கு ஃபிட் இல்லைன்னா எங்ககிட்ட வர்றாங்க. we use leeches. ஓகே. அந்த பிளாக் வந்து கரைக்கிறதுக்கு வந்து லீச்சஸ் யூஸ் பண்ணுறோம். அட்டைகள், அட்டைப்பூச்சி. எஸ், அட்டைப்பூச்சி தான் லீச்சஸ். எஸ், அந்த மாதிரி பண்ணுறோம். ப்ரிவென்டிவ் கார்டியாலஜின்னு ஆயுர்வேதால இருக்கு. ஓகே. உங்களுக்கு இஃப் யூ ரீச்சிங் ஒரு 35 வயசுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அப்பையிலேருந்து நீங்கள் அந்த ஆயுர்வேதாவுடைய பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ், ஆயுர்வேதில் சில கார்டியாக்குன்னு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற மருதம் பட்டை, அர்ஜுனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபியூச்சரில் கார்டியாக் ப்ராப்ளம் வர்றதை தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்க, அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க, கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு 33 வயசுல, சின்ன வயசுல. நிறைய பேர் சஸ்பெக்ட் பண்றது கோவிடுக்கு அப்புறம் இது ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா மேம், லெஃப்ட் ஹேண்ட் வலி எடுத்தாலே பயம் வருது மேம். அதுவும் என்னைய மாதிரி ஒபீஸா இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா உள்ளுக்குள்ள உடனே அந்த பயம் வந்துரும் இல்லையா? இது டயக்னோஸ் பண்றதும் நம்ம பண்ணிட முடியும். ப்ரிவென்டிவ் கார்டியாலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆயுர்வேதால. நீங்க 35 இயர்ஸ்ல வரும்போதே நீங்க உங்களுடைய ஒபிசிட்டி, உங்களுடைய பாடி கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் அசஸ் பண்ணி இஃப் யூ ரெகுலர்லி அட் இன்டர்வல்ஸ் ஆஃப் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதால சொல்லக்கூடிய அந்த டீடாக்சிஃபிகேஷன் அதெல்லாம் எடுத்துட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாயிடாது, கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுது, வெயிட் அதிகமாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா கார்டியாக் அரெஸ்ட் வர்றது, கார்டியாக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம் நம்ம தவிர்க்க முடியும்.